ஆப்கி அதாலத்தில் ஹரியானா முதலமைச்சர் புபேந்தர் சிங் ஹூடா அவர்கள் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் மத்தவங்க மேல பழிய சுமத்த முயற்சி பண்றாரு. நீங்க 2 விஷயம் அடிக்கடி சொன்னீங்க. அதுல முதல் விஷயம் என்னன்னா, மீடியா தான் இந்த விஷயத்தை பெருசாக்கி இருக்குன்னு சொன்னீங்க. நான் மீடியாவை ப்ளேம் பண்ணல. அதாவது யாரு சில பேரு மிஸ்இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்களோ அந்த மீடியா அவங்க வெரிஃபை பண்ண கூட விரும்பல. இதுல விஷயமே இல்ல. அதாவது இப்ப நீங்க கூட கேட்டீங்களே, நிறைய பேர் காவால கடந்தாங்க. அப்புறம் ஒரு சில பேர் காவ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அதனால அத பத்தி பேசிட்டே இருக்கீங்க. நீங்க வேற கேள்விக்கே போக மாட்டேங்கிறீங்களே, அதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீங்களும் அந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கீங்க. நானும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நீங்க அடுத்த கேள்விக்கு போகவே மாட்டேங்கிறீங்களே, அதே கேள்வியில இருக்கீங்க. அப்ப நான் என்ன பண்றது? அதே கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கேன். சரியான பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள் தான். அதாவது ஹூடா சார், எப்போ இந்த கூட நான் போட்டி போட முடியாது. நீங்க எது வேணாலும் கேட்டுட்டே இருப்பீங்க. ஆனா நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் விவசாயியோட மகன். உங்க கேள்விக்குலாம் நான் தைரியமா பதில் சொல்லிட்டே இருப்பேன். உங்ககிட்ட நேரடியான கேள்விதான் கேளுங்க. ஆனா உண்மை இதுதான். நீங்க என்ன சொன்னீங்கன்னா, டிவிக்காரங்க ஒண்ணும் இல்லாததை பெருசாக்கி இருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, இதெல்லாமே மீடியாவோட வேலை. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க எழுதுறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. ஆனா நான் அப்பவே அந்த இடத்துக்கு போயிருக்கேன். மீடியா கிட்ட நான் அப்பவே பேசினேன். எத்தனை பேர் அடிபட்டு இருக்காங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு. அது அவங்க தப்பா எழுதுனா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? ஆனா 800 பேர் அடிபட்டு இருக்காங்கன்னு அவங்க டிவில போடுறாங்க. உண்மையை சொல்ற அதிகாரம் இல்ல எனக்கு இருக்குல்ல. நீங்க சொன்ன விஷயத்த கூட மீடியால எழுதுனாங்க. ஆனா மீடியா காட்டின போட்டோஸ பார்த்ததும் மக்களுக்கு கோபம் வந்துருச்சு. அது பொய் கிடையாதுல்ல. அதாவது மீடியாவுக்கு நான் நன்றி கூட சொல்லுவேன். ஏன்னா எனக்கு மீடியா மேல கோவம்லாம் கிடையாது. ஏன்னா அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுனால தான் நான் ஜுடிஷியல் என்கொயரியே போட்டேன். ஏன்னா அது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நான் அதை உறுதியா ஒத்துக்கிறேன். அங்க பிரச்சனை நடந்திருக்கு. மக்களை நேர்ல சந்திச்சா அது என்னன்னு புரியும். எவ்வளவு வேகமா ஹரியானா வளர்ச்சி அடையுதோ அந்த வளர்ச்சி சில பேரால ஜீர்ணிச்சுக்க முடியாம போயிடுச்சு. நீங்க இதை சொல்லுங்க ஹூடா சார், உங்களுக்கு எதிரா யாரு சதி பண்ணிட்டு இருக்காங்க? சார், நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன்னா ஜுடிஷியல் என்கொயரி இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த விஷயத்துல நான் கமெண்ட் சொல்றது, நான் என்ன நினைக்கிறேன்னா, தட் இஸ் நாட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ். என்கிட்ட 7th ஆகஸ்டோட ட்ரிபியூன் பேப்பர் இருக்கு. இதுல நீங்க சொன்னீங்க, நடந்த இந்த வயலண்ட் இன்சிடென்ட் ஹிம்ஸ் a deep-seated conspiracy. அப்புறம் நீங்க இதுவும் சொன்னீங்க, இத செய்யறவங்க பெரும்பாலும் உங்களோட ஆளுங்க, உங்க கட்சி மக்கள்னு சொல்லிருக்கீங்க. இல்ல நான் என் கட்சியை பத்தி எதுவுமே சொல்லல. இது யாரோட டிபார்ட்மெண்டோ அந்த மந்திரிக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குன்னு? இல்ல இதுக்கு முன்னாடி நெகோசியேஷன் நடந்துச்சுல லேபர் மினிஸ்டரோட, அவரோட உத்தரவுப்படிதான் 6 நெகோசியேஷன் நடந்து முடிஞ்சது. நான் இதுவும் கேள்விப்பட்டேன். உங்களோட லேபர் மினிஸ்டர் நீங்க சம்பவ இடத்துக்கு போகலன்னு அவர் மக்கள் கிட்ட மிஸ்இன்ஃபார்ம் பண்ணாரு, மிஸ்கைட் பண்ணாரு. இல்ல நான் போனேனே. நான் போனதுக்கு அப்புறம் அவர் எப்படி சொல்லுவாரு? ஏன்னா நான் சம்பவ இடத்துக்கு போயிருக்கேன். இத நீங்க தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க. இது லேபர் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அது ஆமா அவரோட டிபார்ட்மெண்ட் தான். ஆனா நான் முதலமைச்சர்ல. முதலமைச்சரா நான் போனதுக்கு அப்புறம் லேபர் மினிஸ்டர், அதாவது எங்க மினிஸ்டர்ஸ் எல்லாமே கரெக்டா தான் நடந்துக்கிறாங்க. அவங்க டியூட்டி அவங்க கரெக்டா தான் பாக்குறாங்க. லேபர் மினிஸ்டருக்கும் முதலமைச்சருக்கும் செட் ஆகாதாமே அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. ஒருவேளை முதலமைச்சர் கூட செட் ஆகலன்னா அவர் எப்படி லேபர் மினிஸ்டரா இருப்பாரு? நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரியல நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு உண்மை கூட தெரிஞ்சது. நீங்க LK அத்வானிக்கு போன் பண்ணி அவங்க ஆளுங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதோட கிரெடிட் மொத்தத்தையும் கம்யூனிஸ்ட் எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு. விஷயம் என்னன்னா, இத பத்தி நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா அதை நான் மறக்க தான் செய்வேன். ஒருவேளை LK அத்வானி சார் சொன்னார்னா, அவர்கிட்ட நான் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு முறை போன்ல பேசியிருக்கேன்னு நான் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஏன்னா இதுல சுத்தமா உண்மையே கிடையாது. ஆனா கம்யூனிஸ்ட் தலைவர் வீட்டுக்கு நீங்க ராத்திரி 12 மணிக்கு போனீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதாவது கம்யூனிஸ்ட் தலைவருடைய வீட்டுக்கு நான் போனேங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் முதலமைச்சர் பதவியை விட்டுறேன். இல்ல கம்யூனிஸ்ட்காரங்க யாராவது சொன்னாலோ இவர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காருன்னு, அப்ப கூட நான் உங்க பேச்ச ஒத்துக்கிறேன். ஹூடா சார், இந்த விஷயம்லாம் என்ன சார் சம்பந்தமில்லாத கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு அதை போட்டு குழப்பிக்கிட்டு, உங்களுக்கு இந்த தகவல் எல்லாம் யார் கொடுக்கறாங்க, உங்களுக்கு யார் ஃபீட் பண்றாங்க? யாருமே ஃபீட் பண்ணல. அதாவது நான் சொல்றதே நீங்க, அதாவது பத்திரிக்கையில எழுதுவாங்க, அது ஹிந்து நியூஸ் பேப்பர் அதுல போட்டிருக்கா. அப்ப அது உங்களுக்கு தான் நல்லா தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்காக என்ன குத்தம் சொல்லாதீங்க. இது நியூஸ் பேப்பர்ல குத்தம்லாம் சொல்லல. நான் அப்படி ஆளே கிடையாது. ஒருவேளை நியூஸ் பேப்பர்காரங்க என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் உண்மை என்னங்கறத அவங்க கிட்ட சொல்லித்தானே தருவேன். அப்படின்னா நீங்க இதுக்கு நன்றி தான் சொல்லணும். நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. நான் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு?